அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ஒரு குருமா, அதாவது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குருமா. தேங்காயெலாம் தேவையில்லை, அரைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சப்பாத்திக்கான குருமா பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு 4 கிழங்கு நல்ல தோலியை சீவிட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாதிரி குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் ஒரு 1 அல்லது 2, மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 2 பல்லாரி வெங்காயம், அப்புறம் ஒரு 3 தக்காளி, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை கொஞ்சமாக போதும், அதுக்கு இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் குக்கிங் ஆயில், நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி போதும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த நறுக்கி வச்ச பல்லாரி வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த கொஞ்சம் நல்ல ஓரளவு அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு அந்த பல்லாரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு பொன்னிறமாக வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு தீயை மிதமாக வச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம். ஓரளவு இப்போ ஓரளவு வதங்கி வந்துருச்சு, ஓரளவு நல்லா. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3, பெரிய தக்காளினா ஒரு 2 தக்காளி போதும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நறுக்கி, அதுக்கப்புறம் அதை நம்ம இந்த பல்லாரி வதங்கின உடனே அந்த தக்காளியை போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா அந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பீன்ஸ், கேரட்டு வேறு எதுவும் சேர்த்து போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுடலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு கல் உப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க. அந்த உப்பு போடும்போது தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் ஃபஸ்ட் டைம் உப்பு நீங்கள் குருமாவுக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் முதலே போடலாம். இப்போ அந்த தக்காளியும் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கட்டும். இந்த குருமா ஒரு 4 பேர் நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் அளவு கூடுதலாக எடுத்துக்கோங்க. இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா அந்த எண்ணெயிலே சுருண்டு வேகணும். அந்த அளவுக்கு இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதை வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போதும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் தட்டி வச்சுக்கிட்டாலும் போதும், அல்லது மிக்சியில் அரைச்சாலும் சரி தான். கொஞ்சமாக போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 7-8 பல் பூண்டு கூட போதும். இது நான் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டானாலும் அரைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அந்த தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் அதை போட்டுட்டு, அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து நம்ம கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்கு மட்டும் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட வேறு காய்கறி, வேறு பீன்ஸு, பச்சை பட்டாணி எதுவும் போடனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது மட்டும் போட்டாலே நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த உருளைக்கிழங்கை நம்ம நல்லா கழுவிட்டு அதை இதில் போடணும். போட்டுட்டு இதோடு சேர்த்து அந்த தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் கலவையெல்லாம் இருக்குல்ல, அதோடு சேர்த்து அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தீயை நிதானமாக எரிச்சுக்கோங்க. அந்த கொஞ்சம் நேரம் அந்த மசாலா அந்த கிழங்குல கொஞ்சம் இதாகணும். அதுக்காக கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பரட்டி விட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். அந்த கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் அந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு, அந்த கிழங்கு ஓரளவு 3/4 வேக்காடு வேகணும். அது அளவுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விடணும். கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலே கொஞ்சம் சேர்ந்து அந்த கிழங்கு எல்லாமே, அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து அந்த கிழங்குல வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் போதும். ஓரளவு அந்த கிழங்குலாம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ இந்த கொஞ்சம் நல்ல கிழங்கு வேகட்டும். ஒரு 3/4 வேக்காடு வேற வேகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேணால் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை ஆகும். அது அது பாட்டுக்கு வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, அதில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்ல தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நல்ல கைவட்டையே கூட கரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியாக நல்லா கரைச்சிக்கிட்டு
அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் விட போகிறோம். கடலை மாவு கரைச்சி ரெடியாக இருக்கட்டும். ஒரு 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸாக உள்ளதில் 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கிழங்கு இந்த தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது ஒரு 10 நிமிஷம் வரை ஆயிடுச்சு. அதில் வந்து ஓரளவு கிழங்கு வந்து 3/4 வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணியும் நல்லா வற்றி அந்த கிழங்கும் ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் 2 கலந்து ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் வரை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா அந்த கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா அந்த கிழங்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ வந்து கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர். இந்த பட்டை கிராம்பு எல்லாம் நம்ம திரிச்சு வச்சது. நீங்கள் கடையில் கரம் மசாலா பவுடர் கேட்டால் கூட தருவாங்க. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போதும். ரொம்ப போட்டால் வந்து நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே சேர்ந்து போட்டாச்சு. கரம் மசாலா பவுடர், குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே பச்சை வாசனைலாம் போய் எல்லாமே நல்லா கரெக்டாக ஆகிடுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஒரு டம்ளர், ஒரு மீடியம் சைஸில் 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவு தண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் வரை நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா கொதித்து அந்த கிழங்கோடு சேர்ந்து மசாலா எல்லா பக்கமும் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து விடணும். கடலை மாவு விட்டவுடனே வந்து டக்குன்னு கட்டி ஆயிரும். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 7 நிமிஷம் வரை நல்லா கொதிக்கட்டும். தீயை வந்து நல்லா மிதமாக எரிச்சிக்கோங்க. ரொம்ப கூட்டி வேண்டாம், மிதமாக எரிச்சிட்டு நல்லா அந்த எல்லா பச்சை வாசலாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து இந்த நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு அந்த கடலை மாவு கரைச்சி வச்சதை வந்து விடணும். கடலை மாவு விட்டவுடனே நல்லா கொழுப்பாக ரொம்ப கட்டியாயிரும். அதனால் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இது கடலை மாவு விட்ட அப்புறம் கொஞ்சம் கூட நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். டக்குன்னு வந்து கட்டியாயிரும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொழுப்பாக இருக்கும். அதுக்கு தக்கன உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தக்கன எவ்வளோ கட்டியாக வேணுமோ அவ்வளோ கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இது டக்குன்னு கட்டியாயிரும். அதனால் வேணுங்க தண்ணி நீங்கள் பார்த்து 1 டம்ளரோ 1.5 டம்ளரோ பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. கடலை மாவு விட்டதுக்கப்புறம் ஓரளவு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓரளவு கொதிக்கட்டும். கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து ஓரளவு கரெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடுது. இது வந்து இந்த குருமா வந்து டக்குன்னு பண்ணிடலாம். தேங்காயெலாம் அரைக்க வேண்டாம். வேறு இந்த மசாலா பவுட்ரு, இந்த கறி மசாலா பவுட்ரு, கிழங்கு, அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இஞ்சி பூண்டை மட்டும் தட்டி போட்டு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். பூரிக்கு கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு சப்பாத்தி குருமா ஒரு டக்குன்னு வச்சிடலாம். எல்லோரும் வந்து இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு காய்கறி என்னன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து பீன்ஸ், கேரட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி நீங்கள் என்னென்ன குருமாக்கு போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை தனி உருளைக்கிழங்கு மட்டும் போடனாலும் போட்டுக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். அருமையான ஒரு சப்பாத்தி குருமா ரெடி ஆகிடுது. எல்லோரும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.